ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் எழுச்சி இன்மையை சரி செய்யக்கூடிய மிக எளிய ஒரு பொருள். இது கடைகள்லேயே கிடைக்கும். மருத்துவருடைய ஆலோசனை பேரில் நீங்கள் இதை பரிந்துரையின் பேரில் நீங்கள் வாங்கி அனைவரும் சாப்பிடலாம். சரிங்களா? இது பன்னெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பொருள். பொதுவாக இந்தியன் வயாகரா என்று அழைக்கப்படக்கூடிய வித்தானியா சோம்னிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா கிழங்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக நம்மளுக்கு பிறகு தான் இந்த சின்செங் சைனாவில் தோன்றி வந்த கிழங்கு. அதே நேரத்தில் வேற்று மேலை நாடுகளில் அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த சிடன்ஃபில்சிட்டேட், டடலாஃபில்சிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வயாகரா பிராண்டட் சொல்லக்கூடிய மாத்திரைகள். சரிங்களா? இவைகள் எல்லாமே மேலை நாடுகளில் தோன்றுது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் தோன்றினதில் முக்கிய இடத்துல வைக்கிறது இந்த வித்தானியா சோம்னிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா கிழங்கு தான் முக்கியமான ஒரு இடத்த வைக்குது. சரிங்களா? இந்த வித்தானியா சோம்னிஃபெரா சுக்கிரலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வகைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். சரிங்களா? இந்த சுக்கிரலை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்தை அபரிமிதமாக பெருக்கக்கூடிய சில முக்கிய மருந்துகளில் இந்த அஸ்வகந்தா முதலிடத்தை வகிக்குதுன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி இந்த சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அதை லேகியமாக இருக்கட்டும், சூரணமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சரி இந்த அஸ்வகந்தா சேர்க்காத பொருட்கள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் பிளெயினாக கூட அதை எடுத்துக்கலாம். அதே நேரம் லேகி அந்த மாதிரியானதில் கூட அது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இது 2 வகையில் பிரிக்கப்படுது. ஒன்று நாட்டு அமுக்கரா கிழங்கு அல்லது இன்னொன்று வகை சீமை அமுக்கரா கிழங்குன்னு சொல்லக்கூடியது. நாட்டு கொஞ்சம் பெரிய வகைகளில் இருக்கக்கூடியது. இன்னொன்று சீமை அமுக்கரா இந்த குச்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது. சிறிய அளவில் இருக்கும். ஸ்தூலம் இது சூக்ஷ்மம் சொல்லக்கூடிய ஒரு இது. ஆனால் சீமை அமுக்கரா தான் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது. ஈஸியாக எக்ஸ்ட்ராக்டாக எடுக்கிறதா இருக்கட்டும், சூரணமாக இருக்கட்டும், அதில் அந்த கழிவு பொருட்கள் அதிகமாக போகாமல் அந்த பொட்டன்ஷியலான இருக்கக்கூடியது அதில் அதிகமான ஒரு ஆற்றல். சரிங்களா? அதே நேரத்தில் இவைகள் அந்த குதிரையுடைய யூரினோட ஸ்மெல் அடிக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அஸ்வகிரந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனுடைய வாடையும் அந்த மாதிரியானது இருக்குது. சரிங்களா? அது நம்ம பேர் காரணங்களுக்கு போனோம்னா நிறையா வரக்கூடிய ஒரு இது இருக்குது. அதில் நம்ம அமுக்கரா கிழங்குன்னு சொல்லுவோம் தமிழில். அங்கே அஸ்வகந்தா. அதில் நம்ம அந்த டாபிக் கூட நம்ம போக வேண்டாம். அது பெரிய டாபிக். நம்மளுக்கு என்ன, எழுச்சியின்மையை இது எப்படி சரி செய்யுது, அதுதான் நம்ம மேட்டர். சரிங்களா? யார் குத்துனா என்ன, அரிசி வெள்ளையாகணும் நம்மளுக்கு, அதுதான். சரிங்களா? அப்போ இந்த வித்தானியா சோம்னிஃபெராங்கிற இது இன்றைக்கி சிங்கிள் ஹெர்பாக கூட கிடைக்குது. சில பிராண்டட் ஹிமாலயா அந்த மாதிரியான இதில் அவங்க டேப்லெட்டாக கூட போட்டு அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். சரிங்களா? அதே நேரத்தில் சூரணமாக கூட இருக்குது. அதே நேரத்தில் அஸ்வகந்தா லேகியமாக கூட இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது அந்த லேகியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிளெயின் சூரணத்தில் பார்க்கும் பொழுது அந்த பொடி மட்டும்தான், பவுடர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. சரிங்களா? ஆனால் சித்தாவில் உள்ள அமுக்கரா சூர்ணத்தில் சில உவப்பொருட்கள் கலக்கப்படுது. நம்ம அந்த டாபிக்குள்ளே போகலை. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த அஸ்வகந்தா லேகியம் வெப்பத்தில் படாமல் கிண்டக்கூடிய ஒரு ரசாயன வகையான கெமிக்கல். சரிங்களா? காயகல்பமான ஒரு மருந்து பொருட்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு அதனுடைய இது பொட்டன்ஷியலாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். இந்த அஸ்வகந்தாவை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அஸ்வகந்தா பவுடரோட ஜீரகம், சுக்கு, அது மாதிரி கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், ஜாதிபத்திரி, இந்த பொருட்கள்லாம் சேர்த்து பாலோடு கலந்து சில ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி நம்ம ட்ரை பவுடராக ஜாக்கரியில் போட்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் அதில் தேன் அல்லது நெய் கலந்து லேகியமாக கிண்டணும். கூலிங்கில் தான் கிண்டணும், ஹீட்டாக கிண்டக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு நம்ம செஞ்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக கடைகள்லேயே கிடைக்குது. அஸ்வகந்தா லேகியம் 250 கிராம், 500 கிராம், 1 கிலோன்னு கிடைக்குது.
அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள், தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில். இதே மருந்துகள் வந்து சித்த ஆயுர்வேத அரசு கிளினிக்குகள்லையும் கிடைக்கிது. நீங்கள் அங்கே போய் மருத்துவருடைய ஆலோசனையில் பெற்று நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுலேயும் பார்க்கும் பொழுது ஆமாம் ஃப்ரீயாக கிடைக்கிது. அது ஜிஹெச்லாம் பார்க்கும்போது ஃப்ரீயாக கிடைக்கிது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நல்ல குவாலிட்டியான ஒரு பொருட்கள் வந்து கிடைக்கிது. சரிங்களா? இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இது பண்ணும் பொழுது இது எப்படி நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது வந்து 2 வகையால் செயல்படக்கூடியதாக இருக்கும்னு என்னுடைய யூகம். ஒன்று வந்து பார்த்தீர்களானால் சுக்கிரம்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது விந்தணுக்களை அதிகப்படியான உற்பத்தி பண்ணுவதன் மூலமாக அதனுடைய இதில் வந்து பார்க்கும்போது விந்தணுக்களுடைய வீரியத்தை அதிகப்படுத்த வைத்து அது வந்து இது ஆண்குறி எழுச்சியை வந்து உண்டு பண்ணி கொடுக்கலாம்னு அப்படி வருது. சில நேரம் வந்து சில ஹெர்பல் வந்து பைட்டோடெஸ்டோஸ்டரான் கண்டென்ட் வந்து அதிகம். அந்த மாதிரி இந்த அஸ்வகந்தாவிலையும் இந்த பைட்டோடெஸ்டோஸ்டரான் கண்டென்ட் வந்து அதிகமாகும் பொழுது டெஸ்டோஸ்டரானுடைய ஆற்றலை வந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்க வைக்குது. சரிங்களா? அந்த உற்பத்தியை வந்து அதிகரிக்க வைப்பதன் மூலமாக கூட எழுச்சியின்மையை சரி செய்யக்கூடும். அதே நேரத்தில் அதிக கலந்திருக்கிற ஜீரகம், கிராம்பு, பட்டை, ஏலம், லவங்கம், ஜாதிப்பத்திரி இவைகள் எல்லாமே இந்த அப்ரோடேசியாக் எஃபெக்டில் நம்பர் 1 இடத்துல வந்து வைக்கக்கூடிய ஒரு இது. இவைகள் எல்லாமே கலவையாக வரக்கூடியது. அப்போ புரோட்டீன் வேணும் இல்லையா? ஆமாம், மெயினான ஒரு பொருள் வந்து எல்லாருமே அசைவம் சாப்பிட முடியாது. சைவம் சாப்பிடுவவருக்கு வந்து அந்த நெய் கலந்து உள்ளது வந்து வரும்பொழுது பல அனிமல்ஸ் இதுகளை வரக்கூடிய புரோட்டீனை காட்டிலும் மிக சிறந்த இடத்துல வர்றது தான் அந்த நெய். அது வந்து அதில் கலக்கும்போது பசு நெய் வரும்பொழுது நல்ல புரோட்டீன் சப்ளிமெண்ட் கொடுத்து அதை வந்து இந்த பைட்டோடெஸ்டோஸ்டரான் வந்து சிந்தசிஸ் பண்ணுவதன் மூலமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து ஆண்குறியில் அதிகப்படுத்துவதன் மூலமாக வந்து இந்த எழுச்சியை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது வந்து நீங்கள் தாராளமாக எல்லாருமே 5 கிராமில் 3 கிராமில் வந்து 5 கிராம் வந்து தூய பசுவின் பாலில் வந்து நீங்கள் கலந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அல்லது தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாக செல்ஃபாக மருந்துகள் வந்து எடுக்காதீங்க. ப்ரைவேட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைகளில் இதற்கான விங்ஸ் வந்து இருக்குது. ஆயுர்வேத விங், சித்தா விங், அங்கே உள்ள மருத்துவர்களை நீங்கள் அணுகி கூட அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் கூட நீங்கள் வந்து இந்த மெடிசனை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு பொருட்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நல்லா வந்து இது பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் வந்து சர்க்கரை வியாதிகள்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதற்காக தான் நான் சொல்கிறேன். தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து இது வந்து இந்த லேகியத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறேங்க. நிறைய பெரிய பெரிய பிராண்டுகள் மூலம் இது வந்து போடுறாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த இல்லறத்தில் இந்த எழுச்சியின்மை பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து மீண்டும் வரலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் அடுத்த ஆளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.